புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு என்எஸ்சி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு பார்க்குறப்ப 24,190 ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,266, லோ 24,135. நிஃப்டி முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 95 புள்ளிகள் இறக்கத்தில் 24,238 முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரேடான மொத்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,390, அதில் அட்வான்ஸ் 1,779, டிக்ளைன் 1,501, அன்சேஞ்சு 110. அப்பர்ச்சுனிட்டி ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 88, லோயர் ஹிட் பண்ணது 90, 52 வீக் ஹை 77, லோ 56. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 442 புள்ளிகள் சரிஞ்சு 27,708 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் MCX சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.64% ஏற்றத்தோட 1,41,810 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.3% ஏற்றத்தோட 2,19,221 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் MCX சந்தையில 0.03% ஏற்றத்தோட 7,912 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுவோம். அதே மாதிரி இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ரெஜித் தாமஸ் சார்கிட்டையும் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. வாரத்துடைய முதல் நாள் பங்குச்சந்தை இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. காரணம் அந்த போர் காரணமா தானே சார், இல்ல வழக்கமான ஒரு சின்ன இறக்கணத்தை எடுத்துக்கலாமா? ஒரு சைட்வேஸ் மாதிரி தெரியுது எனக்கு. கரெக்ட். நீங்க கரெக்டா மெயினான விஷயத்துக்கு வந்துட்டீங்க. நான் சொல்றேன். நிச்சயமா அப்கோர்ஸ் அந்த போர் சூழல்ல பெரிய மாற்றம் இல்லை, அப்பப்போ எஸ்கலேட் ஆகிட்டு இருக்குங்கிறது ஒரு கன்சர்ன். மிக முக்கியமா இன்னைக்கு காலையில சந்தையினுடைய நம்ம சந்தை துவங்குவதற்கு முன்பே சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை கணிசமான ஏற்றத்தை சந்தித்தது. இன்னைக்கு வணிகத்துக்கிடையே ஒரு கட்டத்துல $84 தாண்டியது. பிரெண்ட் குரூட் $90 தொட்டது. $90 தாண்டி வணிகம் நடந்தது. சோ இது முதல்ல ஃபர்ஸ்ட் இது ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன். ஹீட்டிங் ஆயில்ல இருந்து கேசோலின்ல இருந்து எல்லாம் நேச்சுரல் கேஸ் தவிர எல்லாமே ஏறி இருந்தது. சோ அதனால சந்தை ஓரளவு இறக்கத்தில் தான் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நம்முடைய நிப்டின்னு சொல்லக்கூடிய அந்த குறியீடுமே நம்ம சந்தை துவங்குவதற்கு முன்பு அந்த இண்டிகேஷனை தான் காட்டுனுச்சு. அதனால சந்தை வீக்கா துவங்கினதுல பெரிய ஆச்சரியம் இல்லை ஒரு பக்கம். ஏன்னா நம்ம இந்தியன் குரூட் பேஸ்கெட் எடுத்துக்கிட்டாலுமே பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்தினுடைய சராசரி $74.8. 17ஆம் தேதி அதாவது வெள்ளி அன்று அன்னைக்கு ஒரு நாள் அந்த இந்தியன் குரூட் பாஸ்கெட்டினுடைய விலை பாத்தீங்கன்னா $83 தாண்டி இருந்தது. இப்ப இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா இன்னும் கூட கூடி இருக்க சான்ஸ் இருக்கு, பார்க்கணும். சோ இந்த ஒரு சூழல்ல நம்முடைய சந்தை ஒன்றும் பெரிய பாசிட்டிவா இன்னைக்கு ஓப்பன் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப நேச்சுரலா அதனாலதான் சந்தை இன்னைக்கு இறங்கி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். முதல்ல நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு பாருங்க. நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா அட்வான்ஸ் அதிகமா இருக்கு. 52 வார உச்சம் 52 வார லோவை விட அதிகமா இருக்கு. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் கிட்ட பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கறத பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இண்டிசஸ் பிராடர் இண்டிசஸ் பார்த்தா நிப்டி 500 ஆக்சுவலா ஸ்லைட்லி பாசிட்டிவ். நிப்டி 100 to 100 நெகட்டிவா இருந்தாலும் நிப்டி நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவ். மிட் கேப் செலக்ட் பாசிட்டிவ், மிட் கேப் 50 பாசிட்டிவ். இப்படி மிக்சட் பேக்கா தான் இருக்குது. மிட் கேப் 100 கூட இன்னைக்கு பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் 100 பாசிட்டிவ். அதை தாண்டி இருக்கக்கூடிய பல குறியீடுகள் இப்படி சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு மிக்சட் பேக், மோஸ்ட்லி பாசிட்டிவ், சிலது நெகட்டிவ். அப்ப குறியீடு மட்டும் ஏன் இறங்கி இருக்கு அப்படின்னு அங்கதான் நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நிப்டி குறியீட்டில் உள்ள 50 பங்குகளில் இன்னைக்கு 36 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 14 பங்குகள் மட்டும்தான் விலையிறக்க பங்குகள். சேலஞ்ச் என்னன்னா அந்த 14 பங்குகள் குறியீட்டுல அதிக வெயிட்டேஜ் உள்ள பங்குகள். சென்செக்ஸையும் அப்படித்தான், அதான் நம்ம பாக்குறோம். உங்களுக்கு இன்னைக்கு நிப்டியில் இருக்கக்கூடிய பங்குகள்ல ஆக்சிஸ் வங்கி, HDFC வங்கி இந்த 2 பங்குகளும் 5% மேல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதற்கடுத்து கோட்டக் வங்கியினுடைய பங்கு 2% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இப்போ நிதித்துறை சார்ந்த வங்கித்துறை, தனியார் வங்கித்துறை சார்ந்த இந்த பங்குகளுடைய விலை இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்தது. முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல இது இன்னும் எளிமையாக என்னால புரிய வைக்க முடியும். சென்செக்ஸ் இன்னைக்கு 400 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் யாருன்னா HDFC வங்கி. HDFC வங்கியினுடைய விலை இறங்கி இருக்குது. சென்செக்ஸ் குறியீடு 540 புள்ளிகள் இறங்குவதற்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இன்னொரு விதமா சொல்லணும்னா நீங்க HDFC வங்கி இன்னைக்கு இறங்கலைன்னா, அந்த பங்குடைய விலை இறங்கலைன்னா சென்செக்ஸ் 100 புள்ளிகள் பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்கும் இன்னைக்கு. ஓகே, பிளாட்டா இருந்தா HDFC வங்கியினுடைய பங்கு பிளாட்டா இருந்தாலே. சோ அதை தாண்டி ஆக்சிஸ் வங்கியினுடைய 175 புள்ளிகள் சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணம். அதே மாதிரி கோட்டக் வங்கியினுடைய பங்கு 50 புள்ளிகள் கிட்டத்தட்ட இறங்குவதற்கு காரணம். சோ இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு 750-800 புள்ளிகள் சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இது இறங்கலைன்னா
சென்செக்ஸ் இன்னைக்கு ஒரு 200-300 புள்ளிகள் ஏற்றத்துல தான் முடிவடைந்திருக்கும். அப்ப இது ஏன், ஏன்னா இதனுடைய வெயிட்டேஜ் அந்த மாதிரி. ஏன் சார் கரெக்டா வங்கி இது மட்டும் இறங்கி இருக்கு, வங்கி பங்குகள் மட்டும் இறங்கி இருக்கு? நியாயமான கேள்வி. அது தட் டேக்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். இந்த நிறுவனங்களுடைய காலாண்டு, சென்ற வாரம் நீங்க வாரத்துக்கு இடையில கேட்டீங்க, காலாண்டு முடிவுகள் பங்கு சந்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்ல சர்வதேச சந்தைகளுடைய போக்கு மட்டும்தானா, போர் சூழல் மட்டும்தான் பாதிக்கிறதான்னு. இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பாக சர்வதேச சந்தைகளுடைய போக்கோ, ஏன்னா சர்வதேச சந்தைகள் பாத்தீங்கன்னா மதியத்திற்கு பிறகு ஜெனரலி பாசிட்டிவா இருக்கு, பெரிய ஏற்றம் இல்லைனாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஸ்லைட்லி பாசிட்டிவ். அப்ப அதனுடைய தாக்கம் இல்லை. கச்சா எண்ணெய் விலை அதிகரித்த போது கூட அதனுடைய தாக்கம் பெரிய அளவுல இல்லை. ஓஎன்ஜிசி அந்த மாதிரி ஒரு பங்குல இருந்து பெரிய அளவுல இல்லை. அப்ப எது பாதித்திருக்கிறதுனா காலாண்டு முடிவுகள் தான். ஏன்னா இந்த இப்ப நம்ம பேசின எல்லா நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகளும் வார கடைசியில் வெளியானது. ஐசிஐசிஐ வங்கியினுடைய பங்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும் பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு 1% ஏறி இருக்கு இந்த குறியீட்டில் அல்லது இந்த வங்கித்துறை குறியீட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ வங்கியினுடைய பங்கு ஏறி இருக்கு. அதற்கு அதனுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிம்னு சொல்லுவோம் இல்லையா, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பரவாயில்ல. என்பிஏ கிராஸ் என்பிஏ இம்ப்ரூவ் ஆயிருக்கு 1.4 இருந்து 1.38. மார்ஜின்ல தான் பட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வருஷாகலைங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம். இதன் காரணமாக இந்த பங்கினுடைய விலை ஒரு சிறிய பாசிட்டிவா இருந்தது. ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க HDFC வங்கியும். பட் அந்த அளவுக்கு அந்த பங்கினுடைய விலை ஏறல. நிகர லாபம் ஒரு 4% மேல, கிட்டத்தட்ட 5% அந்த நிறுவனத்துடைய நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் அதிகரிச்சிருக்கு, 6% மேல அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். ஆனால் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நிம் குறைஞ்சிருக்கு. இங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். HDFC வங்கின்னு நம்ம பார்த்தால் கூட அது HDFC வங்கி மட்டுமல்ல, அதற்குள் மெர்ஜா இருக்கக்கூடிய HDFC லிமிடெட் என்று வீட்டுக்கடன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அது ஒரு தனிய நிறுவனம், ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கேப் உள்ள நிறுவனமாக இருந்தது, இணைந்திருக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா, சாதாரணமாக வங்கி கொடுக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா தனிநபர் கடன், அதிக வட்டியில அவங்களுக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்வதற்கு கொடுக்கக்கூடிய கடன்கள், ஓவர் டிராஃப்ட், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்ல அதிக வருவாய் வரும். ஆனால் ஹோம் லோன்ல அவ்வளவு வருவாய், மார்ஜின் ரொம்ப தின். உங்களுக்கு தெரியும், வீட்டு கடன் வாங்கினவங்களை கேட்டீங்கன்னா 8%, 9% கடன் வாங்கிட்டு இருக்காங்க. வேற நீங்க பர்சனல் லோன்லாம் 15%, 16%, கிரெடிட் கார்டு எல்லாம் பார்த்தா 18% வரைக்கும் போகும். சோ வங்கித்துறை பார்க்கும் பொழுது அதனுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்க அளவுக்கு வீட்டு கடன் கொடுக்கக்கூடிய துறைகள் எது இருக்காது. அப்ப ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும் பொழுது ஆவரேஜ் ஆகி அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகுங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓரிரு ஆண்டுகளுக்கு அப்படித்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுதான் நடக்கிறதா பாக்குறேன். அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் இதா இருந்தாலும் சாதகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிநபர் கடன், இந்த பர்சனல் லோன் சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாம் வராக்கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் அவங்க வட்டியை கூட வைக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கடன் மீது வராக்கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் மிக மிக குறைவு. ஏன்னா சர்ஃபேசி ஆக்ட்னு ஒரு சட்டமே இயற்றப்பட்டு அது வராக்கடனை எப்படி வசூலிப்பது, பாதுகாப்பாக வசூலித்து கொடுப்பது அப்படிங்கிறதுக்கான வரைமுறைகள் ஏற்றப்பட்டிருக்கிறதுனால பாதுகாப்பான லோன், வராக்கடன் குறைவா இருக்கும். ஆனால் வட்டியும் வருமானமும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் குறைவா இருக்கும். வட்டியில மார்ஜின் குறைவாக இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். சந்தை எப்போதுமே ஷார்ட் டேர்ம்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அவங்க போட்ட எஸ்டிமேட் படி வரலைன்னா அதுக்கு கான்ட்ரரியா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு 5% அந்த பங்கினுடைய விலை இறங்கி இருக்கு. அந்த பங்கினுடைய விலை இறங்குறதுக்கு இன்னொரு காரணம் நான் முன்பே சொன்னேன். ஒரு வாரத்திற்கு முன்பு, ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த பங்கினுடைய விலை எங்க இருந்ததுன்னு பார்க்கணும். HDFC வங்கி எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு மாசத்திற்கு முன்பு 772 ரூபாய் இருந்தது. அந்த 772 இருந்து தான் அது 827 வரைக்கும் போனது. இந்த மாத துவக்கத்துல முதல் வாரத்துல 825 தாண்டுச்சு. அதுல இருந்துதான் இப்ப இறங்கி இருக்கு அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். சோ எவ்வளவு ஏறுனுச்சோ ஏறினது ஒரு மாசத்துக்கு முன்பே இந்த ரேலி ஆரம்பிச்சிருச்சு. ஏறினதுனால அந்த எதிர்பார்த்த அளவு ரிசல்ட்டுக்கு இல்லைங்கிறப்ப அந்த நேச்சுரலி ஒரு கரெக்ஷன்ங்கிறது தற்காலிகமாக இருக்கும். ஐசிஐசிஐ வங்கி ஆகட்டும், HDFC வங்கி ஆகட்டும், இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நியாயமானதா, அந்த விலை என்டர் பண்றதுக்கு நல்லதா, எக்ஸிட் பண்றதாங்கிற கருத்துக்களை நாம் சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த மூவ்மெண்ட் எல்லாமே ஷார்ட் டேர்ம்ல தற்காலிகமானது. இதற்கு நேர்மாறாகவும் மாறலாம் அல்லது இதே போக்கு தொடரலாம். அது ரிசல்ட்ஸை பொறுத்து இருக்கு. எஸ் வங்கியினுடைய முடிவுகளும் வெளியானது. அது ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது ரிசல்ட். இன்ஃபேக்ட் பெட்டர் ரிசல்ட்னு சொல்லுவேன். பட் அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அது 3% இறங்கி இருக்கு அந்த பங்கினுடைய விலை. காரணம் என்னன்னா, அவர்கள் கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது ஃபண்ட் ரைசிங் போறாங்கிறது ஏற்கனவே தகவல் வெளியானதுதான். அப்ப கேபிட்டல் பெருசாகும். 16,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பிளான் சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டியா 7,500 கோடியும், டெட்டா 8,500 கோடியும் போகும்பொழுது பங்கு அவுட்ஸ்டாண்டிங் அந்த பங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்ப லாபம் அதற்கு தக்க அதிகரிக்க வேண்டும். இல்லைன்னா லாபம் அதிகரிச்சால் கூட அதை பங்கு போட்டுக்கொள்ள நிறைய பங்குதாரர்கள், நிறைய எண்ணிக்கையில் பங்குகள் வரும்ங்கிறதுனால அது ஒரு பெரிய எஃபெக்ட் மார்க்கெட்ல இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். கோட்டக் வங்கியினுடைய முடிவுகளும் வெளியாகி இருந்தது. இன்ஃபேக்ட் இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நிகர லாபம் 25%
அதிகரிச்சிருக்கு. கணிசமாக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகரிச்சிருக்கு. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஓகே. சோ இருந்தும் கூட இந்த பங்கினுடைய விலை வந்து இன்னைக்கு 2% இறக்கத்துல தான் முடிவடைந்தது. 7.5 ரூபாய்க்கு மேல இறங்கி இருந்தது. இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத துவக்கத்துல முதல் வாரத்துல வந்து 370 ரூபாயிலிருந்து ஏறிதான் அது வந்து 390 போனுச்சு. ஒருவேளை அதனால இருக்கக்கூடிய கரெக்ஷனா கூட இருக்கலாம். நாளை மறுநாள் தான் தெரியும். ஏன்னா லாங் வீக். இப்போ மிக முக்கிய, இதை விட ரொம்ப முக்கியமான முடிவு ரிலையன்ஸ். இதை பத்தி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஏற்கனவே நிறைய அலசி ஆராய்ந்திருப்பார்கள். அதனால நான் ரொம்ப டீடைல்டா வங்கித்துறையிலையும் சரி இதுலயும் சரி ரொம்ப டீடைல்டா போக விரும்பல. ஏன்னா இதை தாண்டி அல்ட்ராடெக் இருக்கு, வேறு சில முடிவுகளை பத்தி பார்க்கலாம். பட் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலையில் இன்னைக்கு பெரிய மாற்றம் இல்லை. பக்கவாட்டு நகர்தலில் தான் இருந்தது. 3-4-5 ரூபாய்க்குள்ளதான் மூவ்மெண்டே இருந்தது. 1322 ரூபான்னு. காரணம் என்னன்னா ரொம்ப பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும், ஸ்லைட்டா நெகட்டிவும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அவருடைய காலாண்டு முடிவுகள் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க செய்தித்தாள்களிலோ ஆன்லைன்லயோ பார்க்காதீங்க. தயவு செஞ்சு இந்த பிஎஸ்சியினுடைய என்எஸ்சியினுடைய வெப்சைட்ல போய் பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த மாதிரி குளறுபடிகளை வைத்துட்டு நம்ம நேரம் பார்க்கும்போது சில பேர் கேட்கறாங்க, சார் இப்படி பேப்பர்ல போட்டிருந்தாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களே. நம்ம சொல்றது பிஎஸ்சியினுடைய வெப்சைட் அல்லது என்எஸ்சியினுடைய வெப்சைட்ல அந்த நிறுவனம் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறத வச்சுதான் நம்ம சொல்றோம். அதனுடைய அடிப்படையில நீங்க பார்க்கும் பொழுது ரிலையன்ஸினுடைய ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் போன ஆண்டு இதே காலகட்டத்துல வந்து 30,681 கோடியாக இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 23,001 கோடி, அல்லது நீங்க அந்த அசோசியேட்ஸ் சேர்த்து பார்க்கும்போது 23,196 கோடி. கம்பாரிசனுக்கு நீங்க 30,681 23,000 வச்சுக்கோங்களேன், 23,000 கோடின்னு. அப்ப சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட இப்பொழுது கணிசமாக குறைந்திருக்கிறது. சரி, சீக்வன்ஷியலா பார்ப்போம். மார்ச் மாசம் வந்து 2026 மார்ச் 31 முடிவடைந்ததுல 20,616 கோடி, அதோட பெட்டரா இருக்கு 23,000 கோடி. சோ போன ஆண்டையோட ஒப்பிட்டு பார்த்தால் குறைவு, இந்த ஆண்டோட இதற்கு முந்தைய காலாண்டோட ஒப்பிட்டு பார்த்தால் பெட்டர். ஆனால் இந்த ஒப்பீடு சரியா இருக்காது. என்ன காரணம்னா, சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு இப்ப இருக்கிறத ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும்னா சென்ற ஆண்டு உள்ள லாபத்தை நம்ம நார்மலைஸ் பண்ணி பார்க்கணும். நார்மலைசிங்னா என்னன்னா, ஒன் டைம் ப்ராஃபிட்டோ லாஸோ இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கணும். சென்ற ஆண்டு ஜூன் மாத காலாண்டுல பாத்தீங்கன்னா 30,681 கோடின்னு சொல்லும் பொழுது அதுல ஏறத்தாழ 8,924 கோடி வந்து ஒன் டைம் ப்ராஃபிட். அது எதிலிருந்து வந்ததுன்னா, அவர்கள் ரிலையன்ஸ் நிறுவனம் கைவசம் வைத்திருந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் நிறுவனத்துடைய பங்குகளை வித்தாங்க. அதை வித்ததால் வந்து அந்த லாபம் வந்து 8,924 கோடி. அது இந்த ஆண்டு இல்லை, இந்த காலாண்டில் இல்லை. அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 8,000 கோடியை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தால் அது 22,000 கோடி கிட்ட, 21,000 க்ளோஸ் டு 22,000 crores வரை. இப்ப 23,000 கோடிங்கும் போது ஒரு 5-6% லாபம் அதிகரித்திருக்கிறது. ஸோ இதுதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அந்த எப்போதுமே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பார்க்கும் பொழுது எதனால அது வந்து ஹையர் பேஸ், அந்த ஹையர் பேஸ்க்கு காரணம் சென்ற ஆண்டு வந்து அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய அது வித்தக்கூடிய ஒன் டைம் ப்ராஃபிட். அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது இந்த ரிசல்ட் வந்து அவ்வளவு மோசமான ரிசல்ட்டா சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ரெவென்யூ கூட ஃப்ரம் சேல்ஸ் அதெல்லாம் கூட ஏறி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காலாண்டு முடிவுகள் காட்டுகிறது. இது ஓரளவு சந்தையினுடைய எதிர்பார்ப்பை ஒட்டி இருந்தது. மோசமான முடிவுன்னு சொல்ல முடியாது, சிறப்பான முடிவுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்டெடி growth ஸ்டெடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் பாக்குறோம். இதை தவிர அவருடைய 3 செக்ஷனுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதனுடைய ஒரு 4 இருக்கு. அது முக்கியமா O2Cன்னு சொல்லக்கூடிய ஆயில் டு கன்சூமர். 2வது வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் அல்லது ஜியோ, அந்த டிஜிட்டல் சர்வீசஸ். ஆனா அது வந்து ஐபிஓ வர போறதா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அது நம்ம முன்னாலே பேசியிருக்கோம். 3வது பாத்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல். ஸோ எல்லாமே ஓரளவு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவு சந்தையினுடைய எதிர்பார்ப்பை ஒட்டி அமைந்ததுங்கிறதுனால ஒரு அதிர்ச்சியான சம்பவங்களோ அல்லது எதிர்பாராத நிகழ்வுகளோ எதுவும் இல்லை. இதுதான் நம்ம வார கடைசியில் வந்த ரிசல்ட்டை பார்த்தோம்னா. இன்னைக்கு வந்திருக்க ரிசல்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட். இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டினுடைய நிகர லாபம் 17% அதிகரிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமா சிமெண்ட் நிறுவனங்களை விற்பனை அதிகரிக்குதான் பார்க்கணும். அந்த அடிப்படையில உங்களுடைய சேல்ஸ் வந்து 16% அதிகரிச்சிருக்குங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நம்ம இங்க வந்து பார்க்கணும். சோ அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டிப்ரிசியேஷன் டாக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே வந்து அதிகரிச்சிருக்கு. ஏப்ரல் டு ஜூன் குவார்டர்ல 5,146 கோடி, போன வருஷம் 4,591 கோடி. இதுல ஒரு மெட்ரிக் என்னன்னா, டன்னேஜ் பேசிஸ்ல ஈபிட்டா அதிகரிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு டன் சிமெண்ட் உற்பத்தி செய்யும் பொழுது அதுல வரக்கூடிய லாபம் அதிகரிச்சிருக்கா அப்படின்னு. அது 14 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 1,214 ரூபாய் ஒரு டன்னுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்ற ஆண்டு இதே காலாண்டை விட 16 ரூபாய் அதிகரிச்சிருக்குங்கிறது முக்கியம். இதை தொடர்ந்து மற்ற சிமெண்ட் நிறுவனங்களுடைய முடிவுகளும் பெற்றா இருக்கலாமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் ஒரு விஷயம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சிமெண்ட் நிறுவனங்கள் வேறு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிமெண்ட் நிறுவனங்களுடைய தென்னிந்தியாவில் கெப்பாசிட்டி, எக்ஸஸ் கெப்பாசிட்டி கணிசமாக இருக்கிறது. பெரும்பாலான வளர்ச்சி முன்பு தென்னிந்தியாவில் இருந்தது, இப்போது நார்த் ஈஸ்ட். அங்கதான் வந்து இப்ப மிகப்பெரிய அளவுல வந்து புதிய ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய அரசாங்கம் கொண்டு வருது. அங்குதான் வளர்ச்சி இருக்கிறது. சோ இதெல்லாம் கணக்குல வச்சுதான் நம்ம வந்து சிமெண்ட் நிறுவனத்துடைய பங்குகளை வந்து அளவிடும் பொழுது நம்ம பார்க்கணும்.
இந்தியா சிமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், அதுவுமே இப்ப இதனுடைய சப்சிடரியா வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். மேலும் பல முடிவுகள் நாளை மறுநாள் வர இருக்கு. நாளைக்கு குறிப்பாக இந்தியன் ஹோட்டல் அந்த நிறுவனத்துடைய முடிவுகள், ஹேட்சன் அக்ரோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த நிறுவனம் ஹேட்சன் அக்ரோனுடைய முடிவுகள் வர இருக்கு. கிரானியூல்ஸ் இந்தியா அந்த முடிவுகள் வர இருக்கு. பஜாஜ் ஆட்டோ மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய முடிவுகள். இந்த முடிவுகள் எல்லாம் நாளை வர இருக்கிறது. அதை தொடர்ந்து சில முடிவுகள் அடுத்த வாரம், இந்த வாரம் முழுவதும் வரும். அதை பத்தி பேசலாம். டிவிஎஸ் மோட்டார் அதெல்லாம் இருக்கு. சூப்பர் சார். இன்னைக்கு வந்து Q1 ரிசல்ட்டை ரொம்ப டீட்டெயிலா பல்வேறு நிறுவனங்களை பத்தி சொன்னீங்க. ம். நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார் வணக்கம். வணக்கம் சிவி. இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு போன வாரம் வந்து 24,000 ஒரு பேஸை டிஃபெண்ட் பண்ணது பெரிய சாதனை. இந்த வாரம் வந்து 24,100 அப்படின்ற ஒரு சப்போர்ட் டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து அப்படி 24,500 550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டாக சந்தைக்கு இருக்கிறது. பட் இதுக்கு எல்லா அடிப்படை அந்த 24,100 என்ற சப்போர்ட்டை இந்த வாரம் டிஃபெண்ட் பண்ண வேண்டும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த போர் சூழல் திருப்பி அடங்குற மாதிரி இல்ல, தாக்குதல் மறுபடியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன மாதிரி செக்டார்ல என்னென்ன மாதிரி பங்குகள்ல நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும் சார்? பங்குகள் செக்டர் அப்படின்றத விட ஐ திங்க் ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 120 ரிசல்ட் 125 ரிசல்ட் கிட்ட வந்திருக்கு, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 80 ரிசல்ட் 85 ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வருவாயிலையும் லாபத்திலையும் வளர்ச்சி கொடுத்துருக்கு. மீதி இருக்கிற 40 வந்து அவ்வளவு பெரிய வளர்ச்சி தரவில்லை. ஸோ எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டரா தான் இந்த Q1 ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்படி சிறப்பான ரிசல்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான நம்ம வேலையாக இருக்கும், ராதர் தேன் லுக்கிங் ஜெனரலிஸ்டிக் அட் செக்டர்ஸ். ஏன்னா ரொம்ப சிம்பிள் சிவி. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து ஒரு வீழ்ச்சி இன்னைக்கு வந்து நடந்திருக்கு சந்தையில. ஒரு 4% கிட்ட 2% 2 to 3% வீழ்ச்சி. நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. பட் சந்தை எதிர்பார்த்த ரிசல்ட் தரவில்லை என்ற காரணத்தினால HDFC பேங்க் நல்ல வளர்ச்சி வருவாயிலையும் சரி லாபத்திலையும் சரி கொடுத்தாலும் அதுல வந்து ஸ்டாக் பிரைஸ்ல ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. அதே போல பேங்க் நிப்டி நீங்க ஒரு செக்டரா எடுத்து பாத்தீங்கன்னா இதுல அடுத்த சேலஞ்ச் என்ன, PSU பேங்க்ஸ் வந்து ஏற்றம், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அது பிரைவேட் பேங்க்ஸ் என்றது 2.27% வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. ஸோ வித்தின் த பேங்கிங் ஒருத்த செக்டருக்குள்ள நீங்க பார்த்தாலுமே PSU பேங்க்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து சிறப்பா இருந்திருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. பிரைமர்லி பிகாஸ் ஆஃப் டெபாசிட் மொபிலைசேஷன் குறைவா இருக்கு, எதிர்பார்த்ததை விட குறைவா இருக்கு அப்படின்னு. ஸோ செக்டர் வைஸ் ப்ராடா நீங்க வந்து அப்படி ப்ராட் பிரஷை வச்சு பெயிண்ட் பண்ணாம இண்டிவிஜுவலா குட் பெர்ஃபார்மன்ஸ் குட் ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய வேண்டும். தயவு செஞ்சு ஓவராலா செக்டர் வைஸா இந்த செக்டர் நல்லா இருக்கு நம்ம முதலீடு செய்யலாமே அப்படின்னு நினைச்சு மட்டும் போயிடாதீங்க சார். கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். புத்தம் புதிய வின்ஃபாஸ்ட் MPV7, your world on the move.